இந்த உயிர்த்தெழுதல்ல நம்ம ரொம்ப யாரை உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னா இயேசுவை தான் உயர்த்தி பிடிப்போம். ஏன்னா இயேசு தான் பாடுபட்டார், மரித்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார், பலவிதமான பாடுகளை அவர் சரீரத்தில் அனுபவிச்சார். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் திருத்துவ குடும்பத்திற்கும் நெருங்கின சம்மந்தங்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த உயிர்த்தெழுதலையும் சிலுவை மரணத்தையும் இயேசுவை மாத்திரம் பார்த்துட்டு பிதாவை பரிசுத்த ஆவியானவரை நம்ம நிராகரிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து தான் மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு திட்டத்தை போடுறாங்க. மனுஷர்கள் பாவம் செஞ்சதுனால, மனுஷன் மூலமா மரணம் உள்ள வந்ததுனால ஒரு தேவதூதனை போய் மறிக்க முடியாது. மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவனுக்காக ஒரு மனுஷன் தான் போய் மறிக்க முடியும். அந்த மனுஷன் எப்படிப்பட்டனா இருக்கணும்னா பாவம் இல்லாதனா இருக்கணும். நீ போய் மறிச்ச அப்படின்னா நான் உன்னை மறுபடியும் உயிரோடு எழுப்புவேன். உன்னை மாத்திரம் இல்ல, மரித்து கிடக்கிற அநேக ஜனங்களை நான் உயிரோடு எழுப்புவேன். நீ எப்படி என்ன தரிசிக்கிறியோ, என்ன பார்க்கிறியோ, எனக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறியோ, அது போல இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உன்னை போல மாறுவான். நம்ம குடும்பமா சேர்ந்து இந்த திட்டத்தை செய்ய போறோம். இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இயேசு ஒத்துக்கிறார் பாரு. அப்ப உயிர்த்தெழுதல் திருத்துவ குடும்பமாய் சேர்ந்து போட்ட ஒரு அன்பின் மிகப்பெரிய திட்டம். திட்டம் போட்டு என்ன காப்பாத்திருக்கிறாரு, திட்டம் போட்டு என்ன நேசிச்சிருக்காரு. நீங்க இந்த பூமியில சமாதானமா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பரலோகம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய திட்டத்தை எல்லாத்தையும் ஆயந்த பண்ணிட்டு தான் உங்களை பிறக்கவே வச்சிருக்குது. நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பரலோக குடும்பம். அந்த குடும்பம் நம்மளுக்காக திட்டம் போடுற குடும்பம், நம்மளுக்காக பிளான் பண்ற குடும்பம், நம்ம மீட்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா இறங்குற ஒரு குடும்பம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக எதை வேணா செய்வாரா அப்படின்னு தாவீது சொல்றான். கல்வாரி சிலுவையில இயேசு சொல்றாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் எல்லாம் முடிந்தது, செய்து முடித்தேன்.